ஒருநாள் பாக்யவதி தன் மகனை அழைத்து, மகனே, நாம் மிகவும் கஷ்டப்படுகின்றோம். ஆகவே நீ உன் பெரியம்மாயிடம் சில பொருள் கேட்டு வாங்கி வா என்று அனுப்பினாள். பையனும் அவ்வாறே பெரியம்மாவிடம் சென்றான். புண்ணியவதியும் மனம் வருந்தி பாக்யவதி மகனிடம் பொருள் கொடுத்து அனுப்பினாள். அதை வாங்கி வந்த பையன் குளக்கரையில் மூட்டையினை வைத்துவிட்டு, உணவு உண்ணும்போது மூட்டையை ஒரு கருடன் தூக்கிச் சென்று விட்டது. வருந்திய பையன் வந்தவாறே பெரியம்மாவிடம் சென்று நடந்தவற்றை கூறினான். வருந்திய புண்ணியவதி மீண்டும் பொருள் கொடுத்து அனுப்பினாள். இம்முறை திருடன் வழியில் பொருளை திருடிக்கொண்டு சென்று விட்டான். வருந்திய புண்ணியவதி பையனிடம், ஏன் உன் அம்மா கேதார கௌரி விரதத்தினை அனுஷ்டித்து வருவதில்லையா என்று கேட்டாள். பையன் தன் அம்மாவின் நோன்பு கயிறு புதரில் விழுந்து விட்டதினை கூறினான். ஓ, அதனால்தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது என்று கூறி அப்பையனை தன்னோடு வைத்துக்கொண்டு ஐப்பசி மாத விரதத்தினை முடித்து